தன்னை பற்றி சரியாக உணர்ந்திருக்கணும். நாம் எல்லாம் பகவான் கிருஷ்ணரின் தொண்டர்கள் அப்படின்ற தன்னுணர்வு பெற்ற நிலையில் இருக்க வேண்டும். ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும். மங்களாரத்தி எழுந்து கொள்வது, விடியற்காலையில் எழுந்து கொள்வது, ஜபம் செய்வது, நீராடுவது, புதிய ஆடைகளை உடுத்துவது, கிருஷ்ண பிரசாதத்தை உட்கொள்வது, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வது, கிருஷ்ணரை குறித்து பேசுவது, அவரை குறித்து பாடுவது, கிருஷ்ணரை குறித்து நினைவு கொள்வது போன்ற நவவித பக்தி செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். ஒழுக்கமான முறையில் வாழ வேண்டும். மது, மாது, சூது, மாமிசம் போன்ற தீய பழக்கங்களை விட வேண்டும். உடலும் மனதாலும் தூய்மையாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் தினமும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஸோ நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்கு தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும், முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விடக்கூடாது, வெறுத்து ஒதுக்கவும் கூடாது.